உங்களோட புரிதல்ல புதனை பத்தி சொல்லுங்க. புதன் வந்துட்டு ரொம்ப நல்ல கிரகங்க. ஒரு புத்தி கூர்மையான ஒரு கிரகம். புதனுக்கு வந்து எங்குமே மறைவு கிடையாது. அது வந்து ஒரு நல்ல பிளானட் வந்துட்டு, இவர் இங்க போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு, இல்ல இவர் இப்படி ஆயிட்டாரு. ஒரு நீச்சமானா கூட அந்த இடத்துல அவருடைய நட்சத்திரத்தை வச்சுட்டு அங்க நீச்சமாகிற ஒரு ஒரு பிளானட். 8ல் புதன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறது. ஏன்னா அதிர்ஷ்ட கதவுகள் இவங்களுடைய டீப் அனாலிசிஸ் அந்த ரிசர்ச் சென்டர் ஓரியன்ட் அஸ்ட்ராலஜி, அக்கல் சயின்ஸ், பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப நல்ல சிறப்பாக செயல்படுறாங்க. 5ல் புதன் சில சமயத்தில் இவங்களுக்கு கேம்லிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு இவங்களுடைய புத்தி கூர்மையை வச்சுட்டு அதில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி. அதன் மூலிமா லாபங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த புத்தி கூர்மையில யூஸ் பண்ணி ஸோ இவங்க எழுத்து மூலியமா வந்துட்டு உலகத்தை வந்துட்டு ரீச் பண்றது. இவங்களுடைய எழுத்து நடக்கிற விஷயத்துல ஒரு கஷ்டமான விஷயத்த கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பாங்க. அது மாதிரி விஷயத்த பார்க்கும்போது லக்னத்துல புதன் இருக்கும்போது திக்பலம் வந்துடுறாங்க. ஸோ திக்பலம் வந்து ஒரு கணிதத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டாங்க. அவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு ஒரு கணக்கு அவங்களால படிக்க வந்து முடியலனாலும் அவங்க சூரியன் கூடவே இருக்கிறதுனால சூரியனை வந்து அதிநட்போட வந்து அவர் ரொம்ப பழகிட்டு இருக்கிறதுனால வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ரேகா மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் வெங்கடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா கிரகத்தோட விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். ஸோ புதன் சொன்னாலே புத்தி கூர்மை, பிரில்லியன்ட்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது 12 பாவத்தில் புதன் இருந்தால் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட புரிதல்ல புதனை பற்றி சொல்லுங்க. புதன் வந்துட்டு ரொம்ப நல்ல கிரகங்க. ஒரு புத்தி கூர்மையான ஒரு கிரகம். புதனுக்கு வந்து எங்குமே மறைவு கிடையாது. அது வந்து ஒரு நல்ல பிளானட் வந்துட்டு, இவர் இங்க போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு, இல்ல இவர் இப்படி ஆயிட்டாரு. ஒரு நீச்சமானா கூட அந்த இடத்துல அவருடைய நட்சத்திரத்தை வச்சுட்டு அங்க நீச்சமாகிற ஒரு ஒரு பிளானட். ஸோ இவருக்கு வந்துட்டு எங்க இருந்தாலும் அவருடைய காரகத்துவம் ஒரு படிக்கிற இதுவும் வந்துட்டு அவங்க வித்யா காரகன் வந்து சொல்லும்போது படிப்புல வந்துட்டு தவற விட்டுட்டாலும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கல்வியை வந்துட்டு அவங்களோட லைஃப்ல கொடுக்க தான் செய்யறாரு. அவர் எங்க இருந்தாலும் நல்லதா இருக்காரு. மறைந்த புதன் நிறைந்த தனம் தான் நம்ம சொல்லி பார்க்கணும். ஸோ புதன் எங்க இருந்தாலும் அதுக்கான காரகத்துவத்தை வந்து அவர் என்னைக்குமே கெடுத்ததில்லை. ஏன்னா புதனுக்கு வந்து தனியா இருக்கும்போது அவர் முழு நல்லவர். கூட யாருன்னா நல்லவரோட சேர்ந்தா அவரும் நல்லவர் தான். ஆனா கூட கெட்டவர் இருந்தாங்கன்னா அவரும் கெட்டவரா தான். ஸோ அவருக்குன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டு இல்லாத ஒரு கிரகம். ஏன்னா அவர் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அவர் சூரியனை ரொம்ப ஃப்ரெண்டா நினைச்சிட்டு அவர் கூட இருப்பார். ஸோ சூரியனை ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவர் அதனால சூரியனுக்கு கட்டுப்பட்டே நடக்கிற ஒரு கிரகம். அது இல்லாம நம்மளுடைய பூமிக்கு முற்கூட்டு கிரகம் முன்னால இருக்கிறதுனால அவங்க சூரியன் கூடவே இருக்கிறதுனால சூரியனை வந்து அதிநட்போட வந்து அவர் ரொம்ப பழகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு கட்டுப்பட்டு இயங்குற ஒரு கிரகம். ராகு கேதுக்களையும் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துற கிரகம். ஏன்னா ராகு கேது வந்து புதனோட சேரும் போது அதோடைய கெடு பலன்கள் வந்துட்டு புதனுடைய இதுல இருக்கா இது மோசமான பலன் வந்து பார்க்கும்போது அவருடைய திருட்டுத்தனம் இப்ப ராகு கூட இருந்துச்சுன்னா அந்த நூதனமான திருட்டு வழியையும் நம்ம புதன் கொடுக்கதான் செய்வார். அதே மாதிரி கேதுவோட இருக்கும் போது ஒரு ஞானத்தை கொடுக்கறது, ஒரு படிப்புல வந்துட்டு ஒரு ரிசர்ச் இது பண்றதை வந்து கொடுக்கறது இந்த புதன் தான் இருக்கும். சோ ஓவராலா பார்த்தா புதன் எங்க இருந்தாலும் சிறப்பே. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துல புதன் இருந்தால் என்ன பண்ணும்? லக்னத்துல புதன் இருக்கும்போது திக்பலம் வந்துடுறாங்க. ஸோ திக்பலம் வந்து ஒரு கணிதத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டாங்க. அவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு ஒரு கணக்கு அவங்களால படிக்க வந்து முடியலனாலும் அவங்க ஒரு கடையில வேலை பண்ணா கூட அவங்களுடைய அந்த கணக்கு வந்து ஈஸியா சரளமா போடுறவங்கள வந்துட்டு புதனை நம்ம பார்க்கிறோம். புதன் வந்து இந்த இடத்துல இருக்கிறது புத்தி கூர்மை. புத்தி கூர்மைக்கு டெஃபினட்டா இங்க இருக்கிறது. இவங்க மோஸ்டா புதன் லக்னத்துல இருக்கிறவங்க வந்து இந்த பேங்கிங் செக்டர், இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் இல்ல ஆடிட் ஆஃபீஸ் சம்திங்
இஸ் ரிலேட்டட் டு இது மாதிரி ஒரு சார்புல துறையில வந்துட்டு இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இல்ல இவங்க என்னுடைய லக்னத்துல புதன் இருக்கு, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன்னா அவங்களுடைய டொமைனும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா பேங்கிங் டொமைனா இருக்கு, இல்ல ஃபினான்ஸ் டொமைனா இருக்கு, சம்திங் இஸ் ரிலேட்டட் டு புதன் சார்ந்துதான் தொழில் இருக்கும். அது என்னதான் அவங்க வந்து நான் அதை படிக்கலையே அப்படி இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்ல வந்துட்டு அந்த ஃபினான்ஸ் இல்ல பேங்கிங் செக்டரை தழுவி அவங்களால போக முடியல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு லக்னத்துல புதன் இருக்கவங்க ரொம்ப சிறப்பா இருக்காங்க, ரொம்ப கணிதத்துல புலமையா, புத்தி கூர்மையா, கிளியரா இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. சொல்லுங்க. 2ஆம் ஸ்தானத்தில் புதன். 2ஆம் சாதத்தில் இருக்கும்போது ரொம்ப ஒரு ஃபன்னி திங்கிங், ரொம்ப ஒரு அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் நடக்கிற விஷயத்துல ஒரு கஷ்டமான விஷயத்த கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பாங்க. அது மாதிரி விஷயத்த பார்க்கும்போது புதன் அங்க இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமானது. ரொம்ப ஃபன்னி திங்கிங், ஃபன்னி காமெடி, அவங்க கூட ஹியூமரஸா ஒரு லைஃபை லீட் பண்ணணும்னா புதன் 2வது வீட்லயோ லக்னத்திலயோ இல்ல 2வது வீட்லயோ இருக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயத்த இருக்கணும். அது இல்லாம 2வது வீட்ல வந்து தனம் சம்பந்தமான, ஸோ அந்த தனம் சம்பந்தமான புத்தி கூர்மை வந்துட்டு அந்த 2வது வீட்ல அவங்களுக்கு இருக்கு. அது எப்படி சேர்க்கலாம், எப்படி இருக்கலாம், எப்படி அதை பாதுகாக்கலாம், அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு 2வது வீட்ல இருக்கும்போது. அடுத்து 3ஆம் ஸ்தானத்தில் புதன். 3வது வீட்ல சோகணும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கான்டாக்ட்ஸ், 3வது வந்து வெளியுறவு தொடர்புகள், அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸ் என்ன, புதன் வந்து எழுதுறதுக்கும் நம்மளுக்கு உதவுது. ஸோ இவங்க எழுத்து மூலியமா வந்துட்டு உலகத்தை வந்துட்டு ரீச் பண்றது, இவங்களுடைய எழுத்துனால ஈர்க்கப்படுறது, அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து புதன் வந்து 3வது இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா பண்றாரு. 3வது இடம் நல்ல இடம் தான். ஆனா இந்த எழுத்து மூலியமா ஒரு 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 ரைட்டிங்ஸ் மூலியமா நான் ரீச் ஆவேன்றது வந்து புதன் 3வது வீட்ல இருக்கும்போது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது 4ஆம் இடத்துல புதன். இங்கேயும் நல்லதுதான். 4வது வீட்ல வந்துட்டு புதன் இருக்கிறது வந்துட்டு ஏற்கனவே 4வது வீடு படிப்புக்கு சம்பந்தமா இருக்கு. அங்க புத்தி கூர்மையுள்ள ஒரு கிரகம் வந்துட்டு 4வது வீட்ல இருக்கும்போது அவர் ஓரளவுக்கு சுபத்துவமா இருந்துட்டாருன்னா நல்ல படிப்பு. கண்டிப்பா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்க படிப்பு வந்து எது படிச்சாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய புதன் ரொம்ப கெட்டு போயிருந்தாலும் அந்த படிப்பை அவங்களுக்கு கொடுக்காம அதை விட்டுறது இல்லை. சோ புதன் 4ல் சிறப்பே. 5ல் புதன். 5ல் புதன் சில சமயத்துல இவங்களுக்கு கேம்லிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு இவங்களுடைய புத்தி கூர்மையை வச்சுட்டு அதுல வந்து ட்ரேடிங் பண்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அதன் மூலியமா லாபங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த புத்தி கூர்மையில யூஸ் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா காட்டுது. இந்த இடத்துல சுபமான ஒரு பார்வைகள் 2ஆம் இடம் ஸ்ட்ராங்கோ இல்ல 11வது இடம் ஸ்ட்ராங்கோ, சோ இதன் மூலியமான லாபங்கள் மேன்மைகளை நம்ம இந்த வீட்டுல இருந்து பார்க்கலாம். சோ குழந்தைகளால சிறப்பு தான். இந்த இடத்துல வந்துட்டு நல்ல அறிவுள்ள குழந்தைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடம் சுபத்துவமா தான் இருக்கு. 6ல் புதன். 6ல் புதன் எதிரிகளை கூட வந்துட்டு இவங்களுடைய புத்தி கூர்மையால வெல்றது. நண்பனாக்கிடுவாங்களா? எதிரியை கூட நண்பராக்கிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். எதிரிய கூட வந்துட்டு அங்க போயிட்டு அந்த பேச்சு திறமையால், வாத திறமையால் வந்துட்டு அவங்க எதிரியே வெல்வதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிற இடம். 7. 7வது வீட்ல இருக்கும்போது மட்டும் இவங்களோட புத்தி கூர்மைய வந்துட்டு நம்ம கணவன்கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ போடக்கூடாது. அது வந்து கொஞ்சம் டவுட்டான ஒரு நல்ல இடம் இல்ல. அங்க வாத திறமையை மட்டும் அவங்க காமிக்காம இருந்தாங்கன்னா இந்த கல்யாண லைஃப் நல்லதா இருக்கும். அந்த இடத்துலயும் அவங்க வாத திறமையும் அவங்களுடைய ஐக்யூ இதுவெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த அந்த கல்யாண லைஃப்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரத பார்க்கிறோம். அது ஒண்ணு பெரிய பிரச்சனைகள் இல்ல. அவங்க வாதம் பண்றத அந்த இடத்துல குறைச்சுக்கிட்டா நல்லது. 7ஆம் இடம் சிறப்பே. 8ல் புதன். 8ல் புதன் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு மறைபொருள் இருக்கிற இடம். அது வந்து டீப் திங்கிங், டீப் அனலிசிஸ் பண்ற இடம். ஏன்னா 8 வந்துட்டு ஒரு டெத்துக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒரு ஒளிஞ்சிருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த இடத்துல வந்து புத்தி கூர்மையில ஒரு புதன் இருக்கும்போது அவங்க புத்தி வந்து அதுல வந்துட்டு ரொம்ப தெளிந்த ஞானத்தை கிடைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த அஸ்ட்ராலஜர் யாரெல்லாம் ரினவுண்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 8வது வீட்டோட புதன் கனெக்ட் பண்ணாம அவங்களுக்கு அங்க இருக்கிறது இல்ல. 8ல் புதன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறது. ஏன்னா அதிர்ஷ்ட கதவுகள் தசா புக்தி காலங்கள்ல நல்லா ஓப்பன் ஆகுது. ஸோ 8ல் இருக்கிற புதன் இவங்களுடைய டீப் அனாலிசிஸ், அந்த ரிசர்ச் சென்டர் ஓரியன்டட் அஸ்ட்ராலஜி, அக்கல் சயின்ஸ், பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாத்துலயும் வந்துட்டு ரொம்ப நல்ல சிறப்பாக செயல்படுறாங்க. 9ல் புதன். 9ல் புதன் இது வந்து மேற்படிப்புக்கான ஒரு இடம். தொலைதூர பயணம்,
அது மாரி பண்ணும்போது இவங்களுக்கு மேற்படிப்பு வந்து ரொம்ப நல்லா படிச்சுட்டு, ரொம்ப ஹைலி எஜுகேட்டட், ஹைலி டேலண்டட் பீப்பிளா நம்ம இங்க பார்க்குறோம். இவங்களுடைய லக்க கூட வந்து அறிவு சார்ந்த லக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, எனக்கு இது லக் ஆயிடுச்சுன்னு கூட பண்ண மாட்டாங்க. இவங்க அதோட அறிவை யூஸ் பண்ணிட்டு, அந்த லக்க கூட இவங்க இவங்க பக்கம் வசமாக்குறதுல வந்துட்டு 9ல் இருக்கிற புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 10ல் புதன். 10ல் புதன் இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டர் பீப்பிளா நம்ம பார்க்குறோம். ஸோ 10ல் இருக்கிற இவங்களுடைய வேலை தொடர்பானது வந்துட்டு மோஸ்ட்டா வந்துட்டு பேங்கிங், வெல்த் மேனேஜ்மென்ட் அது மாரி இருக்கு. இங்கேயும் இவங்களுடைய புத்தி கூர்மைய யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது, இந்த இதை சார்ந்த சார்புல் துறையில வந்து ரொம்ப வெற்றிகரமா இருக்காங்க. 11ல் புதன். 11ல் புதன் இதுவும் வந்து ஒரு கேம்பிளிங் தான். நல்ல ப்ராஃபிட்டபிள் இருக்கு. இவங்க வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல வந்து ரொம்ப கிங்காவும் இருக்காங்க. 11வது வீடு வந்து ஒரு நல்ல வீடா இருந்துட்டு, அதுக்கு ஓப்பன் வாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ற மாரி இருக்க மாரி இடத்துல 11ல் இருக்கிற புதனும் நல்ல புதனே. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேவிங்ஸ், எஸ்பெஷலி ப்ராஃபிட். எஸ்பெஷலி இன் ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு இவங்க நல்ல தனித்துவமாக விளங்குகிறார்கள். அடுத்து 12ல் புதன். 12ல் புதன் இதுவும் நல்ல இடம் தான். இவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கும் எல்லாம் இவங்களுடைய புத்தி கூர்மைய வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இங்க 12ல் இருக்கிற புதன் வந்து நிறைந்த தனத்த தான் குடுக்குது. சில சமயத்துல தூக்கத்த கெடுத்தாலும், இவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல வெற்றி வாகைய தான் சூடுறாங்க. 12ல் இருக்கிற புதன் வந்து விரயஸ்தானம் தான். அந்த விரயத்த கூட இவர் புத்தி கூர்மையால விரயம் பண்றத வந்துட்டு ஒரு வழிவகுக்குது. ஸோ இங்க வந்துட்டு எல்லாமே இந்த புதன் வந்துட்டு எந்த லக்னத்தில் எங்க இருந்தாலும் அவருடைய புத்தி கூர்மையை கொண்டு அதை சார்ந்த துறைகள்ல வந்து இவர் வெற்றி பெற தான் வைக்கிறாரு. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சுபத்துவமா இருந்தாவே பரவாயில்ல. பாபத்துவமா இருக்கும்போது ராகு கேதுகளை கண்ட்ரோல் பண்ற அபிபிலிட்டியும் வந்துட்டு நம்மளுடைய புதனுக்கு இருக்கு. புதனுக்கு ஆகாத கிரகம் செவ்வாய். செவ்வாயோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தா எல்லாம் சிறந்ததே. புதன் வந்து 12 பாவங்களுக்கும் நின்ற இடத்த பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து அடுத்தது கிரகத்தை பத்தி நம்ம பேச போறோம் மேம். ரொம்ப ரொம்ப நன்றிகள். அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க. நன்றி மணிகண்டன். நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.